அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். நிகரில்லாத என் தாய் நீ என்று பரதனை புகழ்ந்த கோசலை தாய். பாடல் எண் 929. புகழ்மொழி எல்லாம் கடந்த பொன்மொழியே பெரியவனே, அகழ்ந்தாலும் கிட்டிடாத அருங்குணமே அரியவனே, தகர்ப்போர் நெஞ்சையும் தாங்கும் தரை போலும் பொறை மகனே, நிகரில்லா என் தாயே நின் மகள் யான் இறையோனே. இதுவே 929வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். புகழ்மொழி எல்லாம் கடந்த பொன்மொழியே பெரியவனே என்ற முதல் வரிக்கான விளக்கம். அருமை மிகுந்த மகனே, நீ புகழ்ந்து பேசக்கூடிய போற்றும் மொழிகள், புகழ் மொழிகள் யாவற்றையும் கடந்து அதை விடவும் உயர்வாக நிற்கின்ற பொன்மொழியை போன்றவன். அவ்வாறாக புகழ் மொழிகள் யாவற்றையும் விடவும் மிகவும் பெரியதாய் விளங்கக்கூடிய பொன்மொழியை போன்றே நீ மிகவும் உயர்ந்தவனாக, மிகவும் பெரியவனாக விளங்குகிறாய். அகழ்ந்தாலும் கிட்டிடாத அருங்குணமே அரியவனே, அவ்வாறு மிகவும் பெரிய உள்ளம் கொண்டவனாக, பெரியவனாக விளங்கக்கூடிய உன்னை போலே இந்த உலகிலே எவருமே இல்லை. ஏன் இந்த மண்ணிலே தோண்டி பார்த்தாலும் கூட, மண்ணை அகழ்வாய்வு செய்து பார்த்தாலும் கூட உன்னை போன்ற அருங்குணம் படைத்த அரியவர் எவருமே இல்லை. அவ்வாறு உன்னை போன்ற எவருமே இல்லாத நிலையில் நீ மிகவும் அரியவனாக விளங்குகிறாய். தகர்ப்போர் நெஞ்சையும் தாங்கும் தரைபோரும் பொறை மகனே, இந்த பூமியானது தன்னை தகர்த்து தோண்டுவோருடைய நெஞ்சத்தையும் கூட பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு நிற்பதைப் போல நீ உன்னை துன்புறுத்தியோருடைய நெஞ்சத்தையும் பொறுமை கொண்டவனாய், பொறை மகனாய் தாங்கி நிற்கிறாய். அவ்வாறு பொறுமை மிக்கவனாகவும் நீ திகழ்வதால் நிகரில்லா என் தாயே நின் மகள் யான் இறையோனே, என்னுடைய தாய் என்றே, நிகரில்லாத என்னுடைய தாய் என்றே உன்னை நான் காண்கிறேன். உன்னுடைய மகளாக நான் விளங்குகிறேன் என்னுடைய இறைவனே என்று அந்த கோசலை தாய் பரதனை புகழ்ந்து பேசினாள். இதுவே 929வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 930வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.